ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நியாயாதிபதிகள் 21:2-3 பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கர்த்தர் முன்பதாய் அவங்க அழுறாங்க. எதற்கு அப்படின்னா, இஸ்ரேல்லேருந்து ஒரு கோத்திரம் அழிந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லி. எந்த கோத்திரத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, பெஞ்சமின் கோத்திரம். இந்த பெஞ்சமின் கோத்திரம் அழிந்ததற்கான காரணம் அவங்க முழுசா அழியலை, ஆனால் ஒரு பெரிய யுத்தம். மற்ற எல்லா ட்ரைப்ஸும் இந்த பெஞ்சமினுக்கு அகெயின்ஸ்டா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய யுத்தம் அவங்க பெஞ்சமின் கோத்திரத்தை அவங்க என்ன பண்றாங்க, ஆல்மோஸ்ட் அழிக்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இது எதனால இது வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இந்த பெஞ்சமின் கோத்திரத்தார் எல்லாரும் பாவம் செய்யலை. நம்ம அதே இது நியாயாதிபதிகள் 20:13 பார்க்கிறோம். இந்த பெஞ்சமின் கோத்திரத்துல இருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் யார் அப்படின்னா, பெலயாலின் குமாரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த பெலயால் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம தனியா நம்ம தியானிக்கலாம். ஏன்னா அந்த பெலயால் அப்படிங்கிறவங்க யாருன்னா, கர்த்தருக்கு விரோதமா செய்யறவங்க, பாவம் செய்யறவங்க, கர்த்தரை விட்டு விலகி இருக்கவங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவங்களை பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெலயாலின் குமாரர்களோட வேலை அதுதான். இந்த பெஞ்சமின் கோத்திரத்துக்குள்ள இருக்கிற இந்த பெலயாலின் குமாரர்கள் செய்த வேலையை நிமித்தமா தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெஞ்சமின் கோத்திரத்துக்கு, ஏன்னா பெஞ்சமின் இஸ்ரேல்ல ஒரு கோத்திரம் தான், இவங்க அகெயின்ஸ்டா போனதுக்கான காரணம் மொத்த பெஞ்சமின் அவங்களும் குற்றம் செய்யல, அவங்களுக்குள் இருந்த இந்த பெலயாலின் குமாரர்கள். அந்த பெலயால் குமாரர்கள் பெஞ்சமின் கோத்திரத்துல மட்டும்தான் இருப்பாங்கன்னு கிடையாது. வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம், இந்த பெலயாலின் குமாரர்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதான் இந்த பாவம் செய்யறவங்க பெலயாலின் குமாரர்கள், அவ்வளவுதான். ஆனா இந்த பாவம் செய்தவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சதுனாலதான் இந்த பெஞ்சமின் கோத்திரமே என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய அழிவுக்குள்ளாய் நேரிடப்பட்டுச்சு. நம்ம இதுல ரெண்டு காரியம் இன்னைக்கு நம்ம படிக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப பாக்குறோம் வசனம் சொல்றது, இந்த பெஞ்சமின் கோத்திரமே ஆல்மோஸ்ட் அழிஞ்சிருச்சு. அவங்க ஏன்னா மற்ற இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க, பெஞ்சமின் கோத்திரத்துக்கு நாங்க பெண் கொடுக்க மாட்டோம் அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது கர்த்தர் முன்பதாக இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு லெவல்ல அவங்க அந்த பெஞ்சமின் கோத்திரம் என்ன ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த பெஞ்சமின் கோத்திரத்துல பாவம் செய்தவங்க அந்த பெலயால் குமாரர்கள் நிறைய பேர் அழிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த கோத்திரமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கும் போது நம்ம யோசித்து பார்க்கலாம். எசேக்கியேல் 37 கர்த்தர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ட்ரை போன்ஸ், அதாவது உலர்ந்த எலும்புகள் திரும்பி உயிரடை செய்ய முடியும் அப்படின்னு. சோ அதுதான் நான் இங்க பாக்குறேன். இந்த பெஞ்சமின் கோத்திரமே அழிஞ்சிருச்சு, ஆனா அதுக்குள்ள இருந்துதான் என்ன ஆச்சுன்னா, இஸ்ரேலோட முதல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார். சவுல் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தோடையவர். அப்படி ஒரு கோத்திரமே அழிஞ்சிருச்சு, அதுல இருந்து இனிமேல் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேலுக்கான முதல் ராஜாவை கொண்டு வந்தார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயம் நாம் செய்த சில பாவங்கள், நாம் செய்த சில மீறுதல் நிமித்தமா நம்ம என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு பின் விளைவுகளை சந்திப்போம். ஆனா நம்ம கர்த்தர்ட்ட மனம் மாறி நம்ம திரும்பி நம்ம வரும்போது, நம்ம உலர்ந்த எலும்புகள், நம்ம சிச்சுவேஷன் அவ்வளோ ட்ரை போன்ஸா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நமக்குள்ள இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நம்ம இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா படிச்சுக்கணும். இப்போ இந்த பெஞ்சமின் கோத்திரம் அழிந்ததே யார் நிமித்தமா, இந்த பெலயால் குமாரர்கள் செய்த பாவத்து நிமித்தமா தான் இந்த பெஞ்சமின் கோத்திரமே அழிவுக்குள்ள வந்துச்சு. அவங்க காப்பாத்த போய் தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. ஆனா இப்போ இந்த சவுல் ஒரு பெஞ்சமின் கோத்திரம், அவர் ராஜாவா ஆயிட்டாரு. இப்போ பாக்குறோம் 1 சாமுவேல் 10:27 சவுல ராஜாவாக்கணும்னு சொல்லும் போது முதல்ல ஒரு அவங்கள நிர்விசாரம் பண்ணி அவங்கள நக்கல் அடிச்சது யாருன்னா, இதே பெலயாலின் குமாரர்கள் தான். சோ சில சமயம் நம்ம சில பேரை நம்ம லைஃப்ல வச்சுக்கணும், இவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அவங்கள லைஃப்ல வச்சுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, ஒரு நாள் அது நம்ம கண்களுக்கே கண்ணியா மாறும். அதனால நமக்கு இந்த மாதிரி சில காரியங்கள், சில நபர்களை விட்டு நம்ம விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளோட உயர்வுக்கு அதுவே சில சமயம் தடையா மாறிடும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்ம கர்த்தர்ட்ட நம்ம மனம் மாறும் போது அவர் நம்மளை உயர்த்த உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். God bless you.